கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துதல்கள். உலகமெங்கும் கிறிஸ்தவர்கள் இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவின் பாடையும் மரணத்தையும் அவர் உயிர்த்ததை தியானிப்பது வழக்கம். இதை போன்ற ஒரு வியாழன் இரவிலே அவருடைய சீடன் அவரை 30 வெள்ளிக்காசுக்கு காட்டிக் கொடுத்தான். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களோடு சேர்ந்து பஸ்கா என்கிற பண்டிகையை அனுசரிக்கும்படியாக ஒரு மேலே கூறினார். அங்கே அப்பத்தில் திராட்சரசம் எடுத்து, இது என்னுடைய சரீரம், இது என்னுடைய ரத்தம் என்று சொல்லி அவர்களுக்கு கொடுத்தார். அவர்களுடைய அடையாளமாக இதை பூமியில் இன்று அநேகர் அனுசரித்து இதே நாளில் திருவிருந்தாக ருசிக்கிறார்கள். அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பை நினைத்தவர்களாக ஒரு பாடலை தியானிப்போம். என்றும் மாறிடாததா, என்னை என்றும் வழி நடத்தும் உந்தன் பாதையில், உந்தன் பாதையில். என்னையும் உந்தன் கொள்கதா வரைக்கும் கொண்டு சென்றேன். தழுவி நீர் என்ற பாவக்கரைகள் தடைந்து வாழ்க்கையின் ரோகங்களை, தழுவி நீர் என்ற பாவக்கரைகள் தடைந்து வாழ்க்கையின் ரோகங்களை, உங்கள் கேட்கவாதுகள். மேகத்தின் சிகரமாம் என் இயேசுராஜன் சிந்தினாரே கண்ணீர் சிலுவையிலே, கண்ணீரும் தாழவே படிந்ததை கண்டு கவலைகள் தீர்க்கவே நீர் மறித்தே. கண்ணீரும் தாழவே படிந்ததை கண்டு கவலைகள் தீர்க்கவே நீர் மறித்தே. என்னை அழைத்த உம்மதா சேதத்தை வர்ணிக்கவே, 1000 நாவுகள் போதாது சுவாமி, மறப்பேனோ நான் உண்மையே. 1000 நாவுகள் போதாது சுவாமி, மறப்பேனோ நான் உண்மையே. உங்கள் வாக்குகள் என்றும் மாறிடாததா, என்னை என்றும் வழி நடத்தும் உந்தன் பாதையில், உந்தன் பாதையில், உந்தன் பாதையில், உந்தன் பாதையில். இயேசு கிறிஸ்துவை உலகத்தின் பாவனை சுமந்து தீர்க்கிற தேவாதி குட்டி என்று சொல்லி யோவான் ஸ்நானகன் அவரை அறிமுகப்படுத்துகிறார். உலகத்தின் பாவனை சுமந்து தீர்த்ததற்கு அடையாளமாக தாம் அடிக்கப்படுகிற சிலுவையை அவரே சுமந்து கொண்டு கொல்கதா என்கிற மலை ஏறி போகிறார். முள்முடி பிடிவதாக பாரால் அடிக்கப்பட்டவராக நொந்து செல்லுகிற காட்சி பாடலாய் கேட்போம்.
சிலுவையுடன் பாவியாம் எங்கள் துரோகங்கள் மாற்ற மன்னவன் செய்கின்றாரே முள் கிரீடம் சூடி ஆத்மபாரம் கொண்டவரா ஆண்டவர் நம்மையும் நோக்குகின்றார் ஆத்ம தாகம் கொண்டவராய் ஆண்டவர் நம்மையும் நோக்குகின்றார் நீதியாம் பாதை நேர்வழி காட்ட நொந்து முன் செய்கின்றாரே முள் கிரீடம் சூடி மண்ணுள்ள மாந்தற்கு மீட்பரா மன்னிப்பு மாட்டிமை தீந்தவரா மண்ணுள்ள மாந்தற்கு மீட்பரா மன்னிப்பு மாட்டிமை தீந்தவரா எண்ணில் அடங்கா பாவங்கள் போக கண்ணீர் சிந்துவயோ முள் கிரீடம் சூடி தோழி சிலுவையுடன் பாவியாம் எங்கள் துரோகங்கள் மாற்ற மன்னவன் செய்கின்றாரே பாவியாம் எங்கள் துரோகங்கள் மாற்ற குறிகதா செய்கின்றாரே முள் கிரீடம் சூடி ஜனனம் மரணம் அவர் உயிர்த்தெழுந்தது இவையெல்லாம் தீர்க்க தரிசனமாக பல நூற்றாண்டுகள் முன்னதாகவே அறிவிக்கப்பட்ட ஒரு உண்மை ஏசியா என்கிற தீர்க்கதரிசி இயேசு பிறப்பதற்கு ஏறக்குறைய 500 ஆண்டுகளுக்கு முன்னதாக இயேசு கிறிஸ்துவின் பாடையும் மரணத்தையும் அழகாய் விவரித்திருக்கிறார் அதை ஏசியா தீர்க்கதரிசி எழுத ஆகமத்தில் 53ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அந்த வசனங்களை இப்போது பாடலாய் கேட்கிறோம். மனமகிழ
இயேசு கிறிஸ்துவின் மரணம் ஒரு வினோதம். சிலுவையில் அறைவது யூத பழக்கம் அல்ல. ஈனமான பாவத்தை செய்தவர்களுக்கு ரோமர்கள் கொடுக்கிற தண்டனை. அது மாத்திரமல்ல, அவரோடு சேர்ந்து 2 கள்ளர்களையும் சிலுவையில் அறைந்தார்கள். துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள் என்று சொல்லி நாம் ஏசியாவில் வாசிக்கிற தீர்க்க தரிசனம் அன்று நிறைவேறியது. அவர் சிலுவையில் தொங்கும்போது அவருக்காக பரிந்து பேச ஒருவரும் இல்லை. நம்மை பெற்றோர் எத்தனையோ பேர் ஒருவரும் முன்வரவில்லை. ஆனால் 3 பேர் அவருக்காக பரிந்து பேசினார்கள். அந்த 3 பேரிலும் ஒருவரும் கிறிஸ்துவர்கள் அல்ல. ரோம ஆளுநராகிய பிலாத்தின் மனைவியாக புரோக்குலா கிளாரியா அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று சொல்லி கேட்டுக்கொண்டார். அது மாத்திரமல்ல, சிலுவையில் தொங்கிய கள்ளர்களில் ஒருவன், நாம நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், அவரோ தகாதது ஒன்றையும் செய்யவில்லை என்று சொல்லி அவரை பார்த்து மன்னிப்பு பெற்றுக்கொண்டு பரலோக பாக்கியம் அடைந்தான். அது மாத்திரமல்ல, அவருக்கு காவல் நின்று கொண்டிருந்த சேனை தலைவனாகிய 180 மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரர் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். காரணம் என்ன என்றால், இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கின பொழுது 7 அன்பின் மொழிகளை சொன்னார். அது முதலாவது மொழி என்னென்றால், இதோ இவள் செய்கிற அநியாயத்தை அறியாது செய்கிறார்களே, பிதாவே இவளுக்கு மன்னியும் என்று சொன்னார். அதை பாடலாய் கேட்போம். நீதியின் தேவனே, நீர் என்னை கண்டீர், நீதியின் தேவனே, நீர் என்னை கண்டீர், ஆதி அன்பினால் அழைக்கிறேனாதா. நீதியின் தேவனே, நீர் என்னை கண்டீர், ஜோதியின் வாசா திருமறை நூலா, பாதையறியா என்னை போதித்து மேசா. பாதைகள் மாற வல்லமை தரவே, பாதைகள் மாற வல்லமை தரவே, வந்தவா தங்கள் உந்தனின் அருளே. நீதியின் தேவனே, நீர் என்னை கண்டீர், மண்ணுள்ள மாந்த வாழ்வு பேரே, எந்த சுமந்தி ஏசுவே சேவை. தந்தைய மன்னியும் தாம் செய்வதறியா, தந்தைய மன்னியும் தாம் செய்வதறியா, என்பதை செய்திரு ஏழை அழைக்க. நீதியின் தேவனே, நீர் என்னை கண்டு, ஆதி அன்பினால் அழைக்கிறேனாதா. நீதியின் தேவனே, நீர் என்னை கண்டீர்.